பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? விக்ரம் சாருக்கு எப்படியாவது இந்த முறை தன்னுடைய ஃபுட்பால் டீம் அந்த கப்பை வாங்கணும்னு ஆசை. ஆனால் அவருடைய டீமில் இருந்த பசங்களாம் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. ஆனால் மனசு, ஆமாம், விக்ரம் சார் மனசில் பிள்ளைங்களுக்கு ஒரு உறுதியை உண்டாக்குனாரு. எப்படியாவது இந்த கப்பை இந்த வருஷம் நம்ம தான் வாங்குறோன்ட்டு. அதோட பிள்ளைங்க கிரவுண்டில் ஓடி ஆடி விளையாடி சோர்ந்து போயிடாமல் இருக்க, இருந்த இடத்துல இருந்தே தலையாலையும் காலாலையும் எப்படி பாலை பாஸ் பண்ணி அதை எப்படி கோல் போடணும்னு எல்லா டெக்னிக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் இந்த வருஷ கப்பு அவங்களுக்கு தான். வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாளை போல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பின்தங்கின நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவன் என்று வாக்கு கொடுக்கிறார், உங்களை தலையாக்குவேன் என்றும் கீழாக இருந்த உங்களோட வாழ்க்கை நிலையை மேலாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.